குட் மார்னிங். காலையில் எப்படி ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடை பிளான் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபஸ்ட்டு டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு 100+ பாயிண்ட் பிஃபோர் 9:30க்கு ப்ராப்பராக ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் மைண்ட் செட்டோட ஒரு என்ட்ரி டைரக்ஷனை பிளான் பண்ணும்போது பியூட்டிஃபுல் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டான சக்ஸஸ் டெஃபினட்டாக பாசிபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஒரு ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கில் எப்படி ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இமீடியட் என்ட்ரி அண்ட் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷனோட ஒரு எக்ஸிட் ஆகிறது எப்படின்றது இந்த ட்ரேடில் நீங்கள் பார்க்கலாம். லாட் போட்டு வைங்க, இமீடியட்டாக என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். 74 கால் சைடு மட்டும் தான் பார்க்க போகிறோம். புட் சைடில் ப்ரீமியம் செட் ஆகல ப்ரைஸு. ஸோ ட்ரேட் இன்னைக்கு டைரெக்ஷனலாக இருந்தால் கூட கால் சைடுக்கு மட்டும் தான் பிளான் பண்ண போகிறோம். லாட் ரெடியாக வைங்க. கால் சைடு 74 600, மேபி 700க்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. 74 600 ஸ்டார்டிங்கில் சின்ன ரிட்ரேஸ் ஆகி தான் போவோம். உஷாராக இருந்தோம். கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகட்டும். கரெக்டாக வந்திருக்கு, நம்ம லெவல்லே வந்துடுச்சு நினைக்கிறேன். எஸ், ப்ராப்பராக இருக்குது. கால் சைடு லாட் போட்டு வைங்க. பாட்டம் வந்துச்சுன்னா அடுத்தது வெளியே போயிடணும். உடனே இந்த பாட்டம் நான் சொல்றது. எஸ், பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணுங்க. டார்கெட் 774. ரிட்டர்ன் வரும்போது 774ல இறங்கிக்கலாம். 774. எஸ், லெவல் வச்சிருக்கோம் பாருங்க. பியூட்டிஃபுல்லாக டார்கெட் எடுத்துட்டோம். யார் யார் எடுக்க முடிஞ்சது ட்ரேடு? பியூட்டிஃபுல் ட்ரேட் இது. உள்ள நுழைஞ்சு வெளியே வர போகிறோம். கிளியராக சொல்லிட்டேன், லாட்டை முன்னாடியே போட்டு வச்சுங்கன்னு. லேட்டாக வந்தவங்க மாட்டிக்கிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கணும். கால் சைட் தான் போகுது, பட் டெஃபினட்டாக ரிட்ரேஸ் இருக்கும். ஏன்னா பெரிய கேப் அப்பு புரிஞ்சுக்கணும். கேப் அப்லேயே நம்ம கால் சைடு எடுத்துக்கிறோம். பெரிய விஷயம் இது. இவ்வளோ பெரிய கேப் அப்பில் கால் சைடு எடுக்கிறது பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள், யாருன்னா இவ்வளோ தைரியம் இருக்குமா? 900 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கால் சைடு எடுத்துட்டு அதுலேயும் 100 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணிக்கிறோங்க. அதில் நீங்கள் ஒரு 20-30 எடுத்தால் போதும். ஹவ் வாஸ் த ட்ரேட் டுடே? இன்னும் இருக்குது கால் சைடு, பட் நீங்கள் அந்த ஸ்டேபிளாக இன்னைக்கு ஸ்பாட்டை டிசைட். ஸோ காலையிலே பிளான் பண்ணிட்டோம், லாட்டெல்லாம் போட்டோம், ப்ராப்பராக வச்சுட்டு தான் என்டர் பண்ணோம். ஸ்பைக் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் இங்கேருந்து பிடிச்சோம். ஸ்டாப் லாஸும் நம்ம என்ட்ரிலேருந்து அப்படியே போய் நிற்குது ப்ராப்பராக. ஸோ ப்ராப்பராக நம்ம லெவல்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம க்ளீனாக டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு லெவல்லேருந்து எடுத்தோம், இதுதான் நம்ம டார்கெட்டு. பட் இதுக்கு மேலேயே போனஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கு. எப்படி இருந்தது? யாருன்னா ரிலாக்ஸாக எடுக்க முடிஞ்சதா? இன்றைக்கி நல்ல டைம் கொடுத்து முன்னாடியே வந்து லாட்டை போட்டுட்டு கால் சைடு தான் பண்ண போகிறோன்னு செஞ்சுட்டு தென் வி டுக் அ ட்ரேட். இதையும் எடுக்க முடியலன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பாயிண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். யார் யார் ப்ளஸ் 80 பாயிண்ட்ஸ் வெங்கட், 70 பாயிண்ட்ஸ் பிரபா. பியூட்டிஃபுல். 20 எட்டா போதும்னா இங்கே 80 இருக்குது, 70 இருக்குது. இப்போ தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க பாருங்க. 9-19க்கெல்லாம் ட்ரேடே முடிஞ்சிடுச்சு. சரி, பதட்டப்படுத்து திருப்பி எடுக்காதீங்க ட்ரேடை. ஃப்ரெஷ் மைண்ட் வித் அ ஃப்ரெஷ் ட்ரேட், இதுதான் நம்ம கான்செப்ட். இப்போ இந்த நேரத்தில் உள்ளே வந்து மாட்டிட்டு முடிக்காதீங்க. 55 பாயிண்ட்ஸ் கௌசல்யா, வண்டர்ஃபுல். பாண்டியராஜன் 43, 70 பாயிண்ட்ஸ் பிரபா, 80 பாயிண்ட்ஸ் வெங்கட், 46 பாயிண்ட்ஸ் சரவணன். சரி, ஒரு 900 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகி கூட நம்மளால இன்னொரு கால் சைடு எடுக்க முடியுது. ரச்சனா 63 பாயிண்ட், வண்டர்ஃபுல். பிக்கப் பண்ணிட்டீங்க. நல்ல அழகான கேப் அப் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு அடிச்சுட்டு பிடிச்சி பாயிண்ட். சரி, இப்போ இந்த ஹையில் போய் எடுக்கணுமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த இடத்துல யாருன்னா எடுப்பீங்களா? ஆஸ் பர் அவர் லேர்னிங்கில் இந்த இடத்துல ட்ரேட் யாருன்னா எடுக்குவாங்களா? ஸோ திஸ் இஸ் மை கொஸ்டின். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ தொடாதீங்க இங்கே எதையுமே. அதையும் நம்ம எடுக்கணும்னு நினைக்கும் போது 1 மினிட்ல 6391. வெரி குட் வெங்கடேஸ்வரன். ஓலாம் ட்ரேட் முடியுது.
701ல என்ட்ரி 764ல வெளியே வந்திருக்கிறீங்க லதா. வெரி குட். ஒரு ரெஃபரன்ஸ் தெரியும் என்ன பண்றீங்க நீங்க. எடுக்க முடியலன்னா எடுக்க முடியல, புரியுதுன்னா புரியுதுன்னு, தப்பா எடுத்து லாஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏன் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் உங்ககிட்ட. நான் சொன்ன ரீசன் அதே மாதிரி இருக்கணும். அப்போ ரீசன் இல்லைன்னா, இந்த ரீசனுக்காக நான் என்ட்ரி ஆனால் இந்த ரீசனுக்காக எக்ஸிட் பண்ணேன்னு உங்களால் சொல்ல முடியலன்னா அப்போ அது கேம்பிளிங் தான். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஈவன் தோ நான் உங்களுக்கு மென்டரிங் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட அது எதனால் என்ட்ரி பண்ணுறோம், எதனால் அந்த டார்கெட் வந்துச்சு, எதனால் எடுத்தோன்னு உங்களுக்கு அந்த செட்டப். ஃபஸ்ட்டு ட்ரேடு நோ டவுட் அதில் பிரச்சனை இருக்கும், அதை பற்றி நான் பேசலை. இந்த என்ட்ரியில் வந்து எல்லாராலையும் நுழைய முடியாது, அது உங்களுக்கு செட்டப்லேயும் வராது. பட் இந்த இடம்லாம் ப்ராப்பராக செட்டப்பில் வரும். தம்ஸ்அப் போடுங்க, நான் சொல்கிறது புரியுதுன்னா. ஃபஸ்ட் என்ட்ரி வேகாக இருக்கும், பிரச்சனை இல்லை, அதை விட்டுடுங்க. பட் அடுத்த ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு நம்ம செட்டப்பில் ப்ராப்பராக உக்காரோம், அது கூட எடுக்க முடியலன்னா அது தப்பு.